हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये। श्री सद्गुरु स्वामिनः श्री आंजनेय स्वामिनः स्मृते सकल कल्याण भाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। श्रियं विद्यां दद्यात् जननि नमतां कीर्तिममितां सुपुत्रं प्रादत्ते तव झटिति कामाक्षि करुणा। त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपन्थि प्रणयिनि प्रणामः त्वत्पादे शमितदुरिते किं न कुरुते। हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीश मुखपङ्कजपद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्मान् वल्लीसनाथ मम देहि करावलम्बम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देवी नमः। हनुमते नमः। श्री हरये नमः। Yeah.
जानामि राम तव नाम रुचिं महेशः जानामि गौतम सती चरण प्रभावम ராம கர்ணாமிருதம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் ராம பக்தாளுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமைகிறது. அதில் சொல்றார், ராமநாமத்தினுடைய ருச்சியை யார் அறிவாள்? ராமநாமத்தினுடைய அந்த ருச்சியினுடைய பராகாஷ்டையே அறிஞ்சவர் ஒத்தர் தான் இருக்காராம். அது யாருன்னால் ஸ்ரீராம ராமராமேதி ரமே ராமே மனோரமேன்னு எப்பொழுதும் ராமநாமத்தை தானும் ஜபிச்சுண்டு தன் குடும்பத்தையும் ஜபிக்க சொல்லிண்டு இருக்கிற தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரனே அறிவார். ஜானாதி கௌதமசதி சரண பிரபாவம். ராமச்சரணத்தினுடைய பிரபாவத்தை யார் அறிவான்னால் இந்த கௌதம சதியே அறிவார், அகல்யே அறிவார். 1000 வருஷம் கௌதமருடைய சாபத்தினால சாப விமோச்சனம் எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவளுக்கு ஸ்ரீராமன் யஜ்ய சம்ரக்ஷணார்த்தம் விஸ்வாமித்திரரோட வந்து
அப்புறம் மிதிலா பிரவேசம் பண்ற காலத்திலே மிதிலாபுரியினுடைய எல்லையில தான் இந்த ஆசிரமம், கௌதமருடைய ஆசிரமம். அது வழியா அழிச்சுன்னு வந்தாராம் விஸ்வாமித்ரர். அவர் காலில் பட்டு அகல்லே கல்லா இருந்தவள் பாவனமானால்னு இல்லை ராமாயணப்படி. அந்த ஆசிரமம் வழியா வர காலத்திலே ராமருடைய காலிலேருந்து பரப்பிட்டதான தூசி காத்துல பறந்து எங்கேயோ அரூபமாக இருந்த அந்த ஆசிரமத்துக்குள்ளே தபஸ்வினியாக இருந்த அகல்ய மேலே பட்டுது. உடனே பாவனமாயிட்டார். கல்யாம் குருவன் அகல்யாம் பதி பதரஜசா. ரஜஸ்னா தூசி. ராமருடைய பாதத்தில் பட்ட தூசி பட்டுதான் அகல்ய மேலே. கல்யாம் குருவன் அகல்யாம் பதி பதரஜசா பிராப்ய வைதேகேகம். உடனே சாப விமோச்சனமாகி கௌதமரோடு சேர்ந்து அந்த தம்பதிகளும் க்ஷேமத்தை அடைஞ்சால் அப்படின்னு சரித்திரம். ராமச்சரணத்தினுடைய பெருமையே அவளே அறிவார். ராமநாமத்தினுடைய பெருமையே நம்ம ஜம்புகேஸ்வரரே அறிவார், மாதபூதேஸ்வரரே அறிவார். குழந்தை பாடின அந்த கீர்த்தனமும் அதை தான் சொல்ற. தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், 100 கோடி ராமநாமம் ஜபிக்கிற அந்த மகாத்மா திருவையாறுல திருமஞ்சன வீதியில ஏதோ உஞ்சவருத்தி பிராமணன் கால வேளையில சித்தனாழி வருவார் உஞ்சவருத்திக்குன்னு தான் தெரியும் ஊர்ல. இன்னைக்கு தெரியறா போல அன்னைக்கு அவர் காலத்துல தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா சாதுக்கள் எப்போதுமே பெருமைக்கு ஆசைப்பட மாட்டான், பெருமையிலேருந்து விலகிறத தான் அவ விரும்புவா. அதுதான் முக்கிய சாது லட்சணம். பெருமையா இருக்கணும், 10 பேர் முன்னாடி மாலையும் கழுத்துமாய் கொண்டாட போத்தின்றி 10 பேர் கொண்டாடுறா போல, இல்லை பைசா கொடுத்தாது 10 பேரை நமஸ்காரம் பண்ண வச்சுட்டு கொண்டாட வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டால் உண்மையான சாதுக்கள். சாதுக்களுக்கு முக்கிய லட்சணமே விளம்பரம் தேடிக்காம இருக்கிறது தான், விளம்பரம் படுத்திக்காம இருக்கிறது தான். சாதவகா சாதுபூஷணாகா அப்படிங்கிறது பாகவதம். அவ எப்பொழுதுமே சங்கத்தை விரும்ப மாட்டா. ஒரு கூட்டத்தில் மத்தியில் இருந்தால் தானே அவளுக்கு 4 பேருக்கு தெரியணுங்கிற அபிப்பிராயங்கள்லாம் வரும். அவ எப்போதுமே சங்கத்தை விரும்பாதவாளவா. சங்கதோஷ ஹராஹிதே சங்கஸ்தே ஸ்வததே பிரார்த்தியா. ஏகாந்தத்திலேயே எப்போதும் இருப்பால். ஆசைப்பட்டாலானால் சாதுக்கள் யாரையாவது பார்க்க ஆசைப்படுவா. உண்மையான சாதுவா இருந்தாலானால் அந்த சங்கத்திலே இருப்பார். அப்படி திருமஞ்சன வீதியிலே நித்தியம் ஒரு தடவை உஞ்சவருத்திக்கு வெளியில் வருவார். காவேரி ஸ்நானத்துக்கு போவார். கரையில் இருக்கிற 10 துளசியை வெறிப்பார். ஏதோ ஒரு தெலுங்கு பிராமணன் இங்கே இருக்கார் அப்படிங்கிறது அளவுக்கு தான் ஒரு கால அப்பாவை தெரிஞ்சிருந்ததானால். ராமபிரம்மம்னு பேர் அப்பாவுக்கு. ராமபிரம்மத்தோட பையன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த ஊரில். அவள் அண்ணா கொஞ்சம் பிரசித்தம். பேயெல்லாம் ஓட்டுவார், முடிகேர்லாம் போடுவார், விபூதி போடுவார், ஜப்பேசன்னு பேர். அவர் பிரசித்தமாக இருந்தார். ஒரு காலம் அவரோட தம்பின்னு கூட இவரை தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு தெரிகிறா போல தெரியுமா தியாகராஜ சுவாமிகளே? நிச்சயம் வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் கூடத்தில் ராமன் எடுத்து வச்சிருந்து அவர் பாடின கீர்த்தனங்கள்லாம் விலை மதிப்பு இல்லாதது, ரத்னங்களான கீர்த்தனங்கள். அதில் ஒரு கீர்த்தனம் தான் அவர் சொல்றார், இந்த ராமநாமம் ராமா ராமா ராமான்னு நான் சொல்றதே எனக்கு ஏற்படுறதான இந்த சுவையே நான் யாரோட பகிர்ந்துப்பேன். ஒரு நல்ல வஸ்துக்களை சாப்பிட்டாலானா அதை பற்றி பேசினா ஒரு சந்தோஷம். இன்னைக்கு காஃபி எப்படி இருந்தது தெரியுமா, இன்னைக்கு இட்லி எப்படி இருந்தது தெரியுமான்னு, இன்னைக்கு பாயசம் எப்படி இருந்தது தெரியுமான்னு போஜன ரசிக்கால் அதை பகிர்ந்துக்கிறா போல பக்தாளுக்கு தன்னோட பாவங்களை பகிர்ந்துப்பா. அதுக்கு சரியான பாத்திரமா இருக்க. அபக்தன்ட்ட போய் சொன்னோமானால் விரசமாக்கி விடுவான். அதனால பகிர்ந்துக்கணும். நானோ ராமா ராமா ராமான்னு சொல்ற இந்த இதில் கிடைக்கிறதான சுவை, இதில் கிடைக்கிறதான சுகத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறார் இந்த கீர்த்தனத்தில். இந்த சௌக்கியமும் மணினே ஜபஜால ராமா ராமா ராமான்னு நான் ஜபிக்கிற சுகத்தை ஒத்தரே அறிவார், பரமேஸ்வரன் அறிவார், ஐயாரப்பன் அறிவார் இந்த சுகத்தை. அவர்கிட்ட தான் நான் சொல்லிக்கணும், வேற யார்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறார் இந்த கீர்த்தனத்தில். அப்படி 100 கோடி ஆவர்த்தி ராமநாமா ஜபிச்சு ராமாயண பாராயணம் நித்திய பாராயணம் பண்ணிட்டு வால்மீகிக்கு போட்டியா நானும் பண்ணுவேன்னு 24,000 கீர்த்தனம் பாடி, அவர் 24,000 ஸ்லோகம் பண்ணுவாரானால் நான் 24,000 கீர்த்தனம் என் ராமனுக்கு பண்ணுவேன்னு. பரம ஏழை, பரம விரக்தர், வைராக்கிய சம்பன்னர். 10 துளசி காவேரி கரையில் இருக்கும். அதை பறிச்சுன்னு வந்து தான் ராமனுக்கு அர்ச்சனம். பெருசா தங்கத்தில் ஒரு பீடம் பண்ணி வைக்கணும், தங்க கவச்சம் போடணும் ராமனுக்குன்னெல்லாம் ஆசை இல்லை. 10 துளசி ராமனுடைய சரணத்தில் போடணும் அப்படிங்கிறது தான் பக்தனுடைய நோக்கமே. அருமையாக இருக்கும். அது புரிஞ்சவாளுக்கு தான் புரியும்.
அப்படி ஒரு மகாத்மா அந்த தியாகராஜ சுவாமிகள். பரமேஸ்வரனே அறிவார் அந்த ராமநாமத்தை அப்படிங்கிறா. ராமன்னு ஒரு அவதாரம் திரேதாயுகத்தில் பண்ணலைன்னா, ராமாயணம்னு ஒரு கிரந்தத்தை வால்மீகி எழுதலைன்னா நமக்கு இதெல்லாம் தெரியுமா? வால்மீகி பகவான் அப்படி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ராமாயணத்திலேருந்து அந்த ராமநாமத்திலேருந்து நேத்திக்கு ஒரு ரத்னம் போல தியாகராஜ சுவாமிகள் நேத்திக்கு பர்யந்தம் நமக்கு கிடைச்சுட்டே இருக்கா. இந்த ராமாயண ரத்னத்திலேருந்து மருதாங்கல்லூர் சத்குரு சுவாமிகளாக இருக்கட்டும். நான் அப்படி ஒரு ராமபக்தி வந்தது அவருக்கு. அஸ்வத்த நாராயண சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு மகான்ட்டு ராமாயணம் சிரவணம் பண்ணிட்டு இருந்தா. மருதாநல்லூர் அப்புறம் அவர் வந்த ஊர் திருவிசநல்லூரில் தான் அவர் வாழ்ந்தார். அவளுக்கு பூர்வீகம் திருவிசநல்லூர் தான். ஐயாவாளுடைய க்ஷேத்திரம் தான் சத்குரு சுவாமிகளுக்கு. வெங்கடராமன்னு பேர், ராமபக்தியா குடும்பம். பெரும்பாலும் கோவிந்தபுரத்தை சுற்றி இருந்தால் அந்த காற்று வேற என்ன இருக்கும் அவளுக்கு? ராமன்ட்டையும் ராமநாமத்திலையும் தானே ஈடுபாடு இருக்கும். அந்த ரீதியில் அந்த வெங்கட்ராமன் கல்யாணமாகி உபாசனங்கள்லாம் பண்ணிட்டு சதாச்சார சம்பன்னனாக இருந்துருக்கார். வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி அந்த திருவிசநல்லூரில் ஒரு சமயம் என்ன போல ஒரு பௌராணிக அஸ்வத்த நாராயண சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் ராமாயணம் சொல்லின்னு இருக்கார். அந்த ராமாயணம் கேட்டுட்டே இருக்கிறதையே ஒரு வேகம் வந்துடுத்தவருக்கு. அந்த ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே கௌசல்யம்மா அழகா, கௌசல்யோட பிரலாபம், எனக்கும் சக்கரவர்த்தியாருடைய தசரதருக்கும் பிள்ளையாக பிறந்தவன், என் வயத்தில் பிறந்த புள்ளே காட்டில் போய் யார் வீட்டு வாசல்ல உஞ்சுவிருத்தி எடுப்பானோ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். மைஜாதோ தசரதாதி கதம் உஞ்சேன வர்த்தையே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ராமாயணம். அதிருஷ்ட துக்கோ தர்மாத்மான் மைஜாதோ தசரதாதி கதம் முஞ்சேன வர்த்தையே. மகாராணியான கௌசல்யான எனக்கும் சக்கரவர்த்தியாரான சூரிய வம்சத்து திலகரான தசரதருக்கும் பிறந்த அந்த புள்ளே இப்போ வனவாசம்னு விட்டாலே கைகேயி, தசரதரும் அதுக்கு மௌனமாக சம்மதம் சொல்லிவிட்டாரே. இந்த புள்ளே எங்கள் 2 பேருக்கும் பிறந்தே இந்த சக்கரவர்த்தி குமாரன் யார் வீட்டில் போய் உஞ்சுருத்தி நாளைக்கு எந்த தெருவில் போய் பிச்சை எடுத்து நிற்க போகிறானோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அழறாள் கௌசல்யம்மா. இந்த இந்த கதையை சொல்லிகிட்டே இருந்தார் அந்த அஸ்வத்த நாராயண சாஸ்திரிகள். உடனே கதை கேட்டுருந்தானே இருந்தால் எல்லாரும். ராமாயணம் ஏதோ அயோத்தியா காண்டம் புண்ணியமான கதைன்னு கேட்டுட்டு இருந்தவ கூட்டத்தில் ஒத்தன் அந்த பையன் 16 வயசு. சத்குரு சுவாமிகள் உடனே எழுந்துட்டார். பாதி கதையில், என் அப்பனே ராமா, நீ யாராத்து வாசல்லையும் உஞ்சுருத்திக்கு போக வேண்டாம், நான் இருக்கேன் உனக்கு. நீ எங்காத்துல கொழு இரு, நான் உனக்காக உஞ்சுருத்தி எடுத்துன்னு அம்மா அழறாள், அம்மா தாபப்படுறாள், ராமா நீ எங்கேயும் போயிடாதே, நான் நம்பாத்துல இரு, நான் உஞ்சுருத்தி எடுத்துன்னு நித்தியம் உனக்கு நைவேத்தியம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு கதையில் தன்மையம் ஆயிட்டார் அந்த பையன். அன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சவன் உஞ்சுருத்தி தலையில் பரிவட்டம் கட்டிண்டு. ராஜாக்கள்லாம் சேவிச்சால், ஆனாலும் அவர் எடுத்திருந்த தர்மத்தை விடலை. அவர் பெரிய ராஜாவே நிற்கிறார், தஞ்சாவூர் ராஜாவேன்னா கூட அவர் ஆனால் உஞ்சுருத்தியை எடுக்கலை, எடுக்கிறத விடலை அவர். ஏன்னா 16 வயசில் பண்ண பிரதிஜை, ராமாயணம் கேட்டு இருக்கிறதே பண்ண பிரதிஜை. தேஜசாப்ஜஹிதகரதுல்யம் திவ்ய பவ்ய குண பரிபூர்ணம் ராஜசேகரமிவ ஸ்திதமகிலோத்தரண நிமித்தம் புவமவதீர்ணம் பஜே சத்குரும் அனிஷம் பஜே சத்குரும் குருராஜமனிஷம் பஜே சத்குரும். சத்குரு சுவாமிகளுடைய கீர்த்தனம். சூரியன் மாதிரி இருப்பாளாம், உஞ்சுருத்திக்கு வந்தாலானால் கண் கூசுமா, அப்படி ஒரு தேஜஸ்வியா இருப்பாளாம். அப்படி ஒரு அபரிமிதமான கல்யாண குணங்களாம் அவருக்கு. ராமன் உபாசிக்கிறவாளே அப்படித்தானே இருப்பா. திவ்ய பவ்ய குண பரிபூர்ணம். ராஜா போல இருப்பாராம். பரிவட்டம் கட்டின்னு வந்தா அம்மா தாயேன்னு வாசல்ல நிற்கிறா போல ஒத்தரா இருக்க மாட்டாராம். தலையில பரிவட்டம் கட்டின்னு வந்தா ராஜா போல இருக்குமாம். ராஜாவே பின்னாடி வெண்கொடை பிடிச்சின்னு வருவாராம் உஞ்சவிருத்திக்கு. ராஜாவே பின்னாடி உஞ்சுருத்தி எடுத்துட்டு வர பிராமணருக்கு, இந்த சத்குரு சுவாமிகளுக்கு ராஜா கொடை பிடிச்சி சத்திரசாமர உபச்சாரம் பண்ணிட்டு வரணும்னா அவர் உஞ்சவிருத்தி எப்படி எவ்வளோ பெருமை வாய்ந்ததா இருக்கணும். உஞ்சவிருத்தின்னா அதுக்காக அது குறைவுன்னு அர்த்தம் இல்லை. ராஜசேகரமிவ ஸ்திதமகிலோத்தரண நிமித்தம். ராமனே, என்னோட ராமனே அவர் அப்படிங்கிறாள் அவளோட சிஷ்யாலாம். ராமனே வந்தாராம் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளாக. அதுபோலதான் தியாகராஜரையும் சொல்லுவாள். ராமனே அவதாரம் பண்ணினால், ராமநாமத்தினுடையவே அவதாரம்னு சொல்லுவாள்.
அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் பல பக்தால உண்டாக்கினது. பல பேர்களை பெரிய பெரிய பக்தால ரத்னங்கள் எல்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்ததான ஒரு மகேதிஹாசம் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில். இப்போ அயோத்தியா காண்டம் நடந்துருக்கு. குஹன் கங்கைக்கரையில் அங்கே வந்து சேர்ந்தார். பரதன் தன்னோட சைன்யங்களோட சபரிவாரங்களோட மாதாக்களோட வந்த இடத்துல குஹன் வந்து லக்ஷ்மணனுடைய பக்தியெல்லாம் நேற்றுக்கு எடுத்து சொல்கிறார். அப்படி சொல்கிற காலத்தில் இங்கே தான் வந்து ஜட தரிச்சுண்டால் ராமனும் லக்ஷ்மணனும் அருவுருவி கட்டிண்டால் இங்கே தான் படுத்துண்டால்னு இதெல்லாம் குஹன் சொல்ல. பிரபாதே விமலே சூரியே காரயித்வா ஜட்டாபுபௌ அஸ்மின் பாகீரதி தீரே சுகம் சம்தாரிதௌ மயா. சூரியோதயமானது ராத்திரி இங்கே படுத்துண்டால் மறுதினம் சூரியோதயமானதும் என்ன ஆலம்பால் கொண்டு வர சொன்னால் இந்த கங்கை கரையில இங்கே தான் இந்த மரத்தடியில் தான் ஜட தரிச்சுண்டா. ஜட்டாதரௌ தௌ த்ருமச்சீரவாசசு மகாபலோ குஞ்சர யூதபோபமௌ வரேஷு சாபாசி தரௌ பரம் தபோ எபேக்ஷமானோ சஹசீதயா கதௌ. கேட்ட யாரா அனுப்பிச்சுட்டாளா கீழே வர இந்த மாதுவ கேளு. ஜட்டாதரௌ தௌ த்ருமச்சீரவாசசு மகாபலோ குஞ்சர யூதபோபமௌ. உயர்ந்த மதங்கொண்ட யானை போல இருக்கக்கூடிய அந்த பிராதாக்கள் தலையில ஜட தரிச்சுண்டால் மர உருவி கட்டிண்டால் எடுப்பில் கையில வந்து தனுஷியும் அம்பராத்தூனியும் அம்பையும் வச்சுண்டு கையில வால் வச்சுண்டு சீதையோட கூட இந்த வழியாக தான் சென்றாள் அப்படின்னு குஹன் சொன்னதுமே அடுத்த சர்க்கம் 87ஆம் சர்க்கம். குஹஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா பரதோ பிருஷம் அப்ரியம் தியானம் ஜகாம தத்ரைவ யத்ர தச்ருதம் அப்ரியம். சுகுமாரோ மகாசத்வஹ சிம்ஹஸ்கந்தோ மகாபுஜஹ புண்டரீக விஷாலாக்ஷஹ தருணஹ பிரியதர்சனஹ பிரத்யாஸ்வஸ்ய முகூர்த்தம் தூ காலம் பரமதுர்மனாஹ பபாத சஹசா தோத்ரைஹி ஹிருதி வித்த இவ த்விபஹ. கேட்க முடியாததான அசக்கியமான அந்த சொற்கள் எல்லாம் கேட்டதும் பரதன் பரதோ பிருஷம் அப்ரியம் அப்பிரியமான அந்த சொற்கள் எல்லாம் கேட்டதும் தியானம் ஜகாம தத்ரைவ எந்த இடத்துல ஜடதரிச்சிருந்தாலும் சொன்னாலோ அந்த இடத்துல ரொம்ப கவலையோடு கூட மனசை விட்டார். எப்பேற்பட்டவர் அவரும் சாமானியப்பட்டவர் இல்லை. சுகுமாரா மகாசத்வா பரதனை இங்கே சொல்றார். சிம்ஹஸ்கந்தோ மகாபுஜா புண்டரீக விஷாலாட்சா தருணா பிரியதரிசனா. அவரும் சக்கரவர்த்தி குமாரர், கைகைக்கு ரொம்ப பிரியமான புள்ளை அவர். உயர்ந்த உத்தம குலத்தில் அவரும் வந்தவர். சிம்மம் போன்ற தோற்றம் உடையவர், தீர்க்கமான கைகள் உடையவர். அவர் பெருமூச்சு விட்டு பிரத்யாஸ்வஸ்ய முகூர்த்தம் தூ காலம் பரம துர்மனாக. காலத்தை என்ன சொல்றது, ரொம்ப வேதனையோட மனசோட கூட கீழே விழுந்துட்டாரா. எந்த இடத்துல ஜர தரிச்சிருந்தாலும் குஹன் காமிச்சாரோ அந்த இடத்துல கீழே விழுந்தார். விழுந்ததோட இல்லை, துடிச்சாராம். எப்படி துடிச்சாருனால் அங்குஷத்தால குத்தப்படுற யானை எப்படி கதருமோ அது போல குதிச்சாராம். பபாத சஹசா தோத்ரைஹி ஹிருதி வித்த இவ த்விபஹா. அங்குஷத்தால ஹிருதயத்தில் குத்தப்படுற யானை அது எப்படி துடிக்குமோ அது போல துடிச்சாராம். ததவஸ்தம் து பரதம் சத்ருக்னோனம் தரஸ்திதான் பரிஷ்வஜ்யருரோதோச்சைஹி விசம்ஞா சோககர்ஷிதா. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியலையா, கீழே விழுந்து அப்படி துடிக்கிறார். உடனே பக்கத்தில் இருந்த சத்ருக்னன் ஓடி வந்து பரதன்னாவை வாரி அணைச்சு கட்டிண்டு அவர் இருக்கிற அந்த அவஸ்தையை கண்டுட்டு ததவஸ்தம் து பரதம் சத்ருக்னோ அனந்தரஸ்திதா. பக்கத்தில் இருக்கிற அவர் பரிஷ்வஜ்யருரோதோச்சைஹி அழறவாளே கொஞ்சம் கட்டிண்டா சமாதானமாகும். அதனால ஓடி வந்து பரதன்னாவை கட்டிண்டு ருரோத உச்சைஹி அஞ்சு கத்தினாராம். அவரும் அழுதாராம் சத்ருக்னனும். விசம்ஞா சோககர்ஷிதா, தன்னை மறந்தவராய் அவரும் சோகத்தில் முழுகினவராய். ருரோத உச்சைஹி, சத்ருக்னனை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் கிடையாது, அபூர்வமாக இது மாதிரி 2 ஸ்லோகங்கள் தான். ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னங்கிற 4 பேர்களில் பரதனை பற்றி நிறைய பரத மகிமா நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ராம கைங்கரியத்தை சொல்கிற இடங்கள்லாம் லக்ஷ்மணரோட பெருமை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நேத்தி முழுக்க லக்ஷ்மணரோட பெருமையை தான் குஹன் சொன்னார்னு சொன்னோம். ராமனோட பெருமை ராமாயணம் முழுக்க இருக்கு. ஆனால் சத்ருக்னனை பற்றி ரொம்ப இடத்துல கிடையாது.
சத்ருக்னன் வந்து ஏன்னா மகா ஞானி அவர், அதனால அவர் லோகாதீதமான நிலையில் இருந்தால் யாரோடையும் இன்னும் பெருசா விவகாரங்கள் கிடையாது, அதனால அவரை பத்தி பேச்சும் கிடையாது. இங்க போனார் அங்க போனார் இதை பண்ணினார்னு விவகாரத்தில் இருக்கிறவாளை பத்தி தானே பேச போறார். சும்மா இருக்கிறவாளை என்ன சொல்லுவாள், அவர் ஸ்ரீரங்கத்தில் எங்கேயோ இருக்கார், எங்கேயோ காவேரி கரையில் ஒரு ஆசிரமம் போட்டு இருக்காருன்னு சொல்றார், அங்கே ஏதோ அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு விடுவார். விவகாரம் லோகத்தோட வந்தா தான் எல்லாரும் லோகத்துல கலந்து பேசுவார். லோகத்தோட இல்லாதவால ஏதோ இருக்கார் அவர், ஆமாமா நான் கூட கேள்விப்பட்டேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற அளவு தானே இருக்கும் பேச்சு. அதுபோல சத்ருக்னனை பத்தி ரொம்ப பேச்சு கிடையாது. விஷயம் இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை, மகா ஞானி அவர். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, அவர் வந்து நித்திய நித்தியம் உள்ள இருக்கிற சத்ருக்களை ஜெயிக்கிறவர் அவர், அதனால பேச்சு இல்லை வெளியில. ஆனா சில இடங்கள்ல மாத்திரம் பரதன்கிட்ட உள்ள அவருக்குள்ள பக்தியே எடுத்து காட்டுறது. வால்மீகி சொல்றார், பரிஷ்வஜ்ஜருரோதோச்சைஹி விசம்ஞா சோககர்ஷிதா ததஸ் சர்வாஹா சமாபேதுஹு. இவர் இப்படி அழுதுன்னு இருக்கே, சத்ருக்னனும் பக்கத்துல வந்து கட்டிண்டி சமாதானம் பண்ணி அவரும் தாங்க முடியாத அழை. பின்னாடி வந்துட்டு இருக்காலாம் பல்லாக்கில் மாதாக்கள். அவன் அங்கேருந்து வரால், எட்டி இருந்து பார்த்தா கதறான் பரதன், சத்ருக்னனும் கூட அழறான்னதும் கௌசல்ய அம்மாவுக்கு பதட்டமா போயிடுது. ராமனை பத்தி தான் ஏதாவது செய்தி தப்பா வந்து விடுதோ, ராமனுக்கு தான் காட்டுக்கு வந்த இடத்துல, ராமனை தேடி வந்த இடத்துல பரதனுக்கு ராமனை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாளா, லக்ஷ்மணனுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லிவிட்டாளா, இப்படி கதறானே பரதன்னு. ததஹா சர்வாஹா சமாபேதுஹு மாதரோ பரதஸ்யதாஹ உபவாச கிருஷாதீனா பர்த்ருவியசன கரிஷிதாக. ஏற்கனவே அவ தசரதர் போனதுலேருந்து சரியா சாப்பிடலையா, பர்த்தா போனது பெரிய துக்கம். ஒரு ஸ்திரீக்கு அதுக்கு மேல துக்கம் ஒன்றும் இல்லை. பர்த்தா போயிட்டாரானால் அதுவே மரணம் அப்படின்னு சொல்றது ஸ்ரீமத் ராமாயணம். அப்புறம் தனியா மரணம்னு ஒன்று இல்லையா ஸ்திரீக்களுக்கு, அது பெரிய துக்கம். அது இந்த கௌசல்யா பிரபுத்திகள்லாம் சரியா சாப்பிட கூட இல்லையா, ஒரு மாசம் ஆப்போறது தசரதர் போய். உபவாச கிருஷாதீனாக, சந்தோஷமா இருந்தா தானே ஆகாரங்கள்லாம் இறங்கும், விகாரங்கள்லாம் பண்ணுவார். சந்தோஷம் இல்லாதனால ஆகாரமும் இல்லை, கிருஷமாக இருக்கா, இழைச்சு போய் இருக்காள். தீனாக கதியற்றவர்களாக இருக்காள். எல்லாத்துக்கும் காரணம் பர்த்ருவியசன கரிஷிதாக, பர்த்தா போன துக்கம். தாஷ்சதம் பதிதம் பூமூருதம் தியஹா பரியவாரயன்னு. அந்த மேனாலேருந்து பார்க்கறாளாம் 3 மாதாக்களும். கீழே விழுந்து என்னமோ கதறானே பரதன், எல்லாரும் சுத்தி நிற்கிறாளே. கௌசல்யா தொனுசுத்திய இவம் சித்தேனம் துர்மணாஹா பருஷஸ்வஜே. ரொம்ப வேதனையோட கௌசல்யம்மா உடனே மேலாலேந்து இறங்கி கீழே வந்து ஓடி வந்து பரதனை கட்டிண்டு அவளும் மனவேதனையோடு சொல்றா, பரதா என்ன ஆச்சு, என்ன செய்தி கேட்டுட்டு இப்படி நீ கதற. வத்சலாஸ்வம் யதா வத்சம் உபகுஹ்ய தபஸ்வினி பரிபப்ரச்ச பரதம் மிருதந்தி சோகலாலசாம். தன்புள்ள ராமனை எப்படி நினைப்பாலோ அதுபோல நினைப்பாலாம் பரதனே கௌசல்யம்மா. சோகத்துல முழுகின்று அழுதுட்டு இருக்கிற ராமனிடத்துல பிரியமுடையதான புண்ணியாத்மாவான அந்த பரதனை பார்த்து, என்ன ஆச்சு பரதா, என்னதுக்காக நீ எப்படி அழறே. புத்திரவியாதிர்னதே கஷ்டிதி சரீரம் பரிபாததே. உனக்கு ஏதாவது இப்போ உடம்புல ஏதாவது முடியாத போயிடுதா, ஏதான அஸ்வஸ்தமா ஆயிட்டியா, நீ உடம்புல ஏதான வேதனை தாங்கலைனாலும் பொட்டுன்னு கண்ணில் கண்ணீர் வரும். நின்ன முள்ளு குத்தினா கூட உடனே அழ ஆரம்பிச்சுக்குவா சில பேர். அதுபோல உடம்புல ஏதான வேதனையா இப்படி ஏன் நீ அழற. அஸ்ய ராஜகுலஸ்யாத்யே தொததீனம் ஹி ஜீவிதம். உனக்கு ஒன்னேன்னா எங்களால தாங்க முடியாதேடா பரதா, நீ ஒத்தன் இருக்கேன்னு தானே நாங்கள்லாம் அவலம்பமா இருக்கோம். இந்த தேசத்துக்கு இந்த ராஜகுலத்துக்கு வாழ வைக்க வந்தவன் நீ ஒத்தன்தான். இப்போ உன்னையே சார்ந்திருக்கு இந்த அயோத்தி ராஜ்யம், இந்த பரிவாரங்கள் நாங்கள்லாம். அஸ்ய ராஜகுலஸ்யாத்யே தொததீனம் ஹி ஜீவிதம் துவாம் திருஷ்டுவா புத்திர ஜீவாமி ராமே சப்ராத்ருகே கதே. ராமனும் வனவாசம் போயிட்டார். விருத்தே தசரதே ராஜ்ஞி, தசரதரும் வந்து பரலோகம் போயிட்டார். நீ ஒத்தந்தான் இருக்கே இப்போ. நாதையே கஸ்துவமத்யனஹாம், எங்களுக்கெல்லாமும் நீ தான் நாதன். அயோத்தியா ஜனங்களுக்கும் சரி, அயோத்தி ராஜ்யத்துக்கும் இந்த தேசத்துக்கும் நீ ஒத்தந்தானே இப்ப இருக்கே.
தாம் துவாம் திருஷ்டுவா புத்திர ஜீவாமி, உன்னாலதான் நாங்கள்லாம் இருக்கோம். ராமே சப்ராத்ருகே கதே விருத்தே தசரதே ராஜ்ஞி நாதயே கஸ்துவமத்யனஹா. நீ எதுக்காக இப்போ அழறே? உடம்புல ஏதானு சிரமமா? இல்லை லக்ஷ்மணனை பற்றி ஏதானு செய்தி வந்ததா? கச்சின்ன லக்ஷ்மணே புத்திரே ஸ்ருதம் தே கிஞ்சித பிரியம் புத்திரே வாப்பியேக புத்திராயாக சகபாரியே வனங்கதே. ஏன் லக்ஷ்மணனை முதல்ல கேட்கிறாள், தம்புள்ள ராமனை கேட்காமேன்னால்? அவன் அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காளாம், சுமித்ரே ராமனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னால் அதை சொல்றதுக்கு நீ வரக்கூடாது லக்ஷ்மணா அயோத்திக்கு. ராமனுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் போயிட்டான்ங்கிற செய்தி தான் அயோத்திக்கு வரணும்னு சொல்லி அமைச்சா. முன்னம் முடி என்றால் அப்படின்னார் கம்பர். ராமம் தசரதம் வித்திங்கிற இடத்துல கம்பர் சொன்னார், ராமனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது காட்டில் நான் கூட போன இடத்துலேன்னு செய்தி சொல்றதுக்கு அயோத்திக்கு ஓடி வரக்கூடாது நாலாம் சுமித்ரே. பின்ன என்னன்னால் ராமனுக்கு ஒரு ஆபத்து வந்தது, அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் உயிரை விட்டுட்டாங்கிற செய்தி தான் எங்க காதுல வரணும். காப்பாற்ற முடியலன்னா கூட ராமனுக்காக உயிரை விட்டாங்கிற செய்தி தான் எங்களுக்கு வரணும். முன்னம் முடி என்றால் அப்படின்னா அழகான பதங்கள். கம்பரும் அப்படி ராமாயணத்தை வால்மீகி அனுசரித்து அனுபவிச்சிருக்கா. அதனால முதல்ல லக்ஷ்மணனுக்கு ஆபத்து வந்தால் தானே ராமனுக்கு வரும். ஏன்னா ராமனுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் கவச்சமாக இருக்கா. அதை மனசில் வச்சுன்னு கௌசல்ய கேட்கிறாள், லக்ஷ்மணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து கொடுத்தாடா பரதா? இல்லை, ஒரு பிள்ளைய பெத்தவள் இருக்காளே, யாரு தன்னை சொல்லிக்கிறா? புத்திரவாப்பியே க புத்திராயாக சகபாரியே வணங்கதே. லக்ஷ்மணனை பற்றி ஏதானே செய்தி வந்து கொடுத்தா? இல்லே, தன் மனைவியோட ஒரு பிள்ளைய பெத்தவளுடைய புத்திரன் இருக்கானே, ஒரு பிள்ளைய பெத்தவளுடைய புத்திரன் இருக்கானே அப்படிங்கிறா. என்ன அர்த்தம்? தன்னை சொல்லிக்கிறா. புத்திரே வாப்பியே, தம் புள்ள பேரை சொல்லி கூட ஒரு கஷ்டம் வருதுங்கிறத அம்மாவால் சொல்ல முடியாதான், வார்த்தையில் கூட சொல்ல முடியாதான். அதனால எப்படி சுற்றி விளைச்சு கேட்குறா பாருங்க. ராமனுக்குன்னு சொல்லக்கூடாதா? அம்மாவுக்கு புள்ளே கஷ்டங்கிற இந்த ரெண்டு சொல்ல கூட சேர்த்து பார்க்க முடியாதான், வார்த்தையில் கூட யாரும் சொல்ல முடியாதான், எழுதி பார்க்க முடியாதான். அப்படி ஒரு பிரியம் வச்சவள் புத்திரனிடத்துல ஒரு மாதாவும். மனுஷிய வர்க்கமே வேண்டாம், ஒரு நாய்க்குட்டி போட்டால் கூட எவ்வளோ நாள் அந்த கொஞ்சம் காப்பாற்றுறது அந்த குட்டியை. இப்போ பூனை குட்டி போட்டால் கூட கவ்விண்டி எத்தனை நாளைக்கு அதை பரிபாலிக்கிறது பார்க்குறோம். கையே இல்லை ஆனாலும் ரக்கையினாலே குஞ்சை பரிபாலிக்கிறது, அதுவாக தானே ரதை அடிக்கிற பர்யந்தம் பட்சிகளை பார்க்குறோம். மாதృபாவங்கிறது உலகம் முழுக்க இருக்கு. அந்த மாதா யாருன்னு, இது எங்கேருந்து வந்தது? அப்பாவை விட 16 மடங்கு உயர்வான் மாதாங்கிறவன். அதனால தான் கயாஸ்ராத்தத்தில் அப்பாவுக்கு ஒரு பிண்டம், அம்மாவுக்கு 16 பிண்டம் சொல்லியிருக்கா. மாத்ருஷோடசி அம்மாவுக்கு 16ல் 1க்கு ஈடு கட்டாதான் அப்பா. அம்மா எல்லாரையும் விட பெரியவர். அம்மாவுக்கு எங்கேருந்து வந்தது இதுனால்? எல்லாம் ஜெகன் மாதாட்டேந்து வந்தது தான். உலகத்தில் உள்ள அத்தனை மாதாக்களுடைய சமஷ்டி ரூபந்தானாம் அகிலாண்டேஸ்வரி. அதனால தான் அவளோட சாஸ்திரநாம ஆரம்பிக்கிறதையே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. அப்புறம் 1000 நாமம் இருக்கட்டும் அவளுக்கு. முதல் நாமம் என்ன அகிலாண்டேஸ்வரிக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலேனால் அம்மாவுக்கு நமஸ்காரம். யாருக்கு அம்மா? உனக்கு அம்மாவா? முருகனுக்கு அம்மாவா? சுப்பிரமணியருக்கு அம்மாவான்னால் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், லோகத்தில் உள்ள குழந்தைகளோட அம்மாவாக இருக்கட்டும், ஜீவராசிகளுடைய அம்மாக்களாக இருக்கட்டும், எல்லா அம்மாட்டையும் உள்ள மாத்ருபாவத்தினுடைய சமஷ்டி ரூபந்தானா அகிலாண்டேஸ்வரி. தாம்பெத்த பிள்ளையை ஒண்டிதான் தன்னம்மா ரட்சிப்பாள். அதுபோல கொடியாத்து பிள்ளைக்கு சாம்பை செஞ்சுன்னு ஓடுவாளா? சாப்பிடலையே குழந்தைன்னு போக மாட்டா. தன்னம்மா தன் குழந்தைகிட்ட ஒண்டி இருப்பாள். ஆனால் அவள் யாருன்னால் அகில அண்டத்துக்கும் ஈஸ்வரியன், சகல லோகத்துக்கும் ஒரு அம்மா உண்டு ஒருத்தர். இது மாதிரி ஒரு அம்மாவும் தன் குழந்தையை காப்பாற்றுறாள்ங்கிறத கவனிச்சோமானால், எல்லாருக்கும் ஒரு அம்மா சொல்லணுமானால் அவள் தான் சுகந்தி குந்தலாம்பாலாம், அவள் தான் அகிலாண்டேஸ்வரியா, அவள் தான் மங்களாம்பிகையா. அதனால தான் எடுத்ததுமே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரம் ஆயிடுத்து. இப்போ ஆலயம் முடிஞ்சால் உடனே நவராத்திரி வந்துவிட போகிறோம். அம்பாளுடைய தினங்கள் 9 நாளைக்கு சரண் நவராத்திரின்னு பேர். 4 நவராத்திரி இருக்குது வருஷத்துலே. ராமநவமி கொண்டாடுறமே, அதுக்கு வசந்த நவராத்திரின்னு பேர். அம்பாளுடைய ஆராதனம் ஒரு குடும்பத்துக்கும் அவசியம் வேணும். தம்பதிகளுக்குள்ள ஒத்துமை வேணுமானால் அம்பாளை நிறைய ஆராதிக்கணும் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். தாம்பத்தியார்த்த உமாம் சதிங்கிறாள்.
இப்போ அதில் தான் நான் ரொம்ப வேண்டியிருக்கு. முந்தியெல்லாம் கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டுவாள். இப்போ கல்யாணம் ஆனால் தான் கவலையே. ஐயோ என்னைக்கு என்ன ஃபோன் வருமோ, என்னத்தை ஆரம்பிப்பாலோ பஞ்சாயத்தேன்னு தான் கல்யாணம் ஆனதுலேருந்து அப்பா அம்மா வயத்தில் நெருப்பு கட்டின்னு உட்காந்துருக்கா. பிள்ளை பெற்றவாலும் சரி, பொண்ணு பெற்றவாலும் சரி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அம்பாளுடைய பிரசாதம் குறையிறது தான் காரணம். அம்பாள் நிறைய குங்குமம் புஷ்பம் அக்ஷதை எடுத்து ஆராதிக்கணும். இந்த நவராத்திரி புண்ணிய காலத்திலேயாவது ஆராதிக்கணும். நித்தியமே ஆராதிக்க வேண்டிய தெய்வம் அவள். ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது விசேஷமாக ஆராதிக்கணும். நவராத்திரி சர்வதா ஆராதிக்கணும். சில பேர் நினைப்பான் கோகுலாஷ்டமி ஆயிடுதுன்னா உடனே பிள்ளையார் சதுர்த்தி ஆனால் மாலை பட்சம், மாலை பட்சம் ஆனால் நவராத்திரி ஒரே வரிசையாக பண்டிகையாகவே இருக்கே அப்படின்பான் லோபி. ஏன்னா ஏதாவது 10 ரூபா செலவு வந்துடுமே, கொழக்கட்டை பண்ணணும்னா மாமி பைசா கேட்பா, சாமான் வாங்கணும்னு. ஸ்ரீஜெயந்தி பண்ணணும்னா வெண்ணெய் வாங்கணும், பணம் கொடுப்போம்பா. இவனுக்கு சீடை திங்க ஆசை தான். கொழக்கட்டை பண்ணால் அப்படியே துண்ணுடுவான் நைவேத்தியம் பண்ணாமல். ஆனால் செலவாருதேன்னு வேற லோபிக்கு கஷ்டமாக இருக்குது. பிள்ளையார் கூட நைவேத்தியம் பண்ணாமல் தட்டு கொழக்கட்டையும் சாப்பிட்றதுக்கு ரெடி தான் இவன். ஆனால் செலவாகுமேன்னு திருப்பி பண்டிகையாம்பான். அப்படிதான் சொல்லக்கூடாது. நமக்கே சமைச்சு சாப்பிட்டுன்னு இருப்பாளா? பகவானுக்குன்னு ஒரு நாளாவது இருக்காள். அதுக்கு தான் ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி. அதில் ஒரு குடி சாதம் வச்சோமானா சுவாமிக்குன்னு நைவேத்தியமாக இருக்காள். அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்தனம், ஒரு படம், ஒரு பிம்பம் ஏதாவது ஆற்றுலையும் வச்சு பூஜிக்கிறது, கோவில்லையும் ஆராதிக்கிறது. இது மாதிரி புண்ணிய காலங்களை ஸ்மரிக்கிறது. இன்னைக்கு கிருத்திகை முருகனுடைய தினம், நேற்றுக்கு சங்கடஹர சதுர்த்தி, மகாகணபதியோட. திரும்பினா எல்லா நாளும் புண்ணிய காலம்தான். எல்லா நாளும் புண்ணிய காலம்தான். வாரத்தில் 7 நாளும், பட்சத்தில் 15 திதிகளும், மாதம் முழுக்க நமக்கு புண்ணிய காலம்தான். அது அந்த புண்ணியத்தை ரிமெம்பர் பண்ணணும். அதுதான் நமக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி என்ன திதி, என்ன வாரம் அப்படி சில பேருக்கு தெரியவே தெரியாது. அதான் மார்க்கெட்டுக்கு போவான், நல்ல வெங்காயம் பூண்டா வாங்கலாம், பார்த்து வாங்கணும்னு கூட எடுத்துன்னு வந்தானா அந்த கீரைக்காரி கேட்குறா, சாமி அகத்திக்கீரை வாங்கிட்டு போ. ஆதிகீரையெல்லாம் வாங்க வரலன்னா நான் வெங்காயம் வாங்க வந்திருக்கேன்னா நாளைக்கு தாத்தசி அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் ஐயோ அவ துவாதசின்னு அப்புறம் தான் இன்னைக்கு ஏகாதசிங்கிறதே எனக்கு ஞாபகம் வருது. ஒரு கீரைக்காரிக்கு தெரிஞ்சிருக்கு துவாதசி, நமக்கு தெரியல, ஒன்றும் தெரியாது. பிள்ளையார் சதுர்த்தியா, சங்கடஹர சதுர்த்தியா தெரியாது, கிருத்திகையா தெரியாது. மாட்டுக்கு ஏதாவது தெரியுமா, காக்காய்க்கு ஏதாவது தெரியுமா, நமக்கும் தெரியாதுன்னு இருந்தோமானால் அப்புறம் அந்த ஜீவராசிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்படி ஆகிடக்கூடாது. மனுஷன்னு சொன்னால் அவனுக்கு சில விலட்சணங்கள் இருக்க. அதுலேயும் பாகவத ராமாயணங்கள்லாம் படிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு இன்னுமே நமக்கு அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கான். கதை கேட்குறோம், பாராயணம் பண்ணுறோம், கதை சொல்கிறோம்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறா இல்லையா, நமக்குன்னு ஒரு தன்மை இருக்கான். அது தனியாக இருக்கான். எல்லாரும் ஒன்று நானும் ஒன்றுன்னு அப்படி இருக்கக்கூடாது. எல்லார் மாதிரியும் நம்மளும் பேசிட்டு எல்லார் மாதிரியும் நம்மளும் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு இது இருக்கணும். சில பேர் சொல்லுவா, நான் மேடையில் தான் அப்படி இருப்பேன், இறங்கினா ரொம்ப சோஷலாக இருக்கு. அதுவும் சரியில்லை. இந்த மேடைக்குன்னா இது என்ன நாடக மேடையா? 2 மணி நாடகம் ஆடுறதுக்கா இந்த மேடை? இவன் இருக்கிற சாதுத்துவம் தான் மேடையில் வெளிப்படணும். இவன் இருக்கிற இந்த அனுஷ்டானங்கள், இவனோட உபாசனைகள், அதுதான் 1/2 மணி 1 மணி மேடையில் வெளிப்படுறதா இருக்கணுமே தவிர மேடைக்குன்னு ஒரு முகமா, மேடைக்குன்னு ஒரு பழக்க வழக்கமா? ஒருத்தர் கேட்குறா, ஒருத்தர் கேட்டார், மேடையில் அப்படி சொன்னேலே, ஆனால் நீங்கள் இருக்கிறது ஒரு மாதிரி, பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கேலே அப்படின்னா. என்னை போல் ஒரு பிரவச்சன கர்த்தாட்டேன். உடனே அவர் சொல்கிறார், மேடையில் சொல்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் நம்புவேலா அப்படின்னாராம். கேட்டுட்டு வந்து எங்கிட்ட சொன்னார், என்னமாமா நான் உங்களெல்லாம் எவ்வளோ நம்பி இருக்கோம் நாங்கள், மேடையில் சொன்னால் அதை அப்படியே நம்புவேலான்னு கேட்குறாரு மாமா ஒரு பிரவச்சன கர்த்தா. அதெல்லாம் நான் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அப்படிலாம் இருக்கலாமா? அப்புறம் அந்த மார்க்கத்துக்கு என்ன குறைவாக போயிடும்? ராமாயணம் சொல்கிறோம்னு சொன்னால் நம்மகிட்டையும் அந்த ஒரு குணங்கள் பிரதிபலிக்கணும் யதாசக்தி. ராமன் மாதிரி முடியலைன்னா கூட சொன்ன வார்த்தை தவறாமல் இருக்கிறது, சத்தியத்தில் இருக்கிறது, ஏகதார நிஷ்டையில் இருக்கிறது, ராமர் குணம் எவ்வளோ சொல்கிறது ராமாயணத்தில். அதுபோல் பாகவதம் படிக்கிறோம்னு சொன்னால் பிரகலாதனை போல, துருவனை போல நம்மளும் பகவான் இடத்துல ஒரு பக்தி பண்ணுறவாளாக இருக்கா. அதெல்லாம் பாராயணம் பண்ணுறோம்னு சொன்னால் அது உள்ளே இறங்கி இருக்கா. வெறுமனை முச்சுன்னு புஸ்தகம் படிக்கிறா போல, பேப்பர் படிக்கிறா போல படித்து என்ன பிரயோஜனம்? நமக்கு அதில் ஒரு பற்றுதல் இல்லை, நமக்கு அது ஒரு பழக்க வழக்கத்துக்கு வரலன்னா அது ரொம்ப பரிதாபம். அது தான் சோச்சான்னு விட்டா பாகவதத்தில். சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றா இருந்தோமானால் அது சரியில்லை. தர்மத்திலேயே இருக்கணும். தர்மே ஸ்திதா தர்மமுவாச்ச வாக்கியம் அப்படிங்கிறது ராமனுடைய குணம்.
சொன்ன சொல் ஒரு நாளும் தவறாதவர் ஸ்ரீராமன். சொன்னதிலேயே நிற்கிறவர், தர்மத்திலேயே நிற்கிறவர். லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறாள், இந்த தாய பரதனை பார்த்து கேட்கிறாள், லக்ஷ்மணனுக்கு ஏதாவது சிரமமோடா பரதா? அதுக்காக ஏதாவது செய்தி வந்து கொடுத்தா நீ கதறிய? இல்லை, ஒரு புள்ள பெத்தவள் இருக்காளே ஒத்தி, அவளோட புத்திரனுக்கு ஏதாவது வந்து கொடுத்தா? கச்சின்ன லக்ஷ்மணே புத்திரே ஸ்ருதம் தே கிஞ்சித பிரியம் புத்திரே வாப்பியேக புத்திராயாக சகபாரியே வணங்கதே. அவன் கூட தன் மனைவியோட கூட தர்மத்துக்காக வனவாசம் போனானே, ஒரு உள்ள பெத்தவளோட பையன் இருக்கானே, அவன் கூட வனவாசத்துக்கு போனானே பத்னியோட தம்பியோட, அவனுக்கு ஏதாவது சிரமம் வந்து கொடுத்தாடா பரதா? சமுகூர்த்தாத் சமாஸ்வஸ்யே ருதன்னேவ மகாயசாஹ கௌசல்யாம் பரிசாந்த்வேதம் குஹம் வச்சனம் அப்ரவீதி. பரதனால இதுக்கு பதில் பேச முடியல, அழுதுண்டே இருக்கார். ஒரு முகூர்த்தம் அவர் அழே, கௌசல்யம்மாவும் அழே, குஹன் சமாதானப்படுத்தி தேத்தரார். அப்புறம் குஹனை பார்த்து பரதனும் சொல்றார், பிராதாமே குவாவசத்ராத்ரிம் கொசீதா கொச்ச லக்ஷ்மணः அஸ்வபச்சயனே கஸ்மின்னி கிம்புக்த்வா குஹசம்சமே. குஹா, இன்னும் எங்கள் அண்ணாவை பற்றி ஏதாவது சொல்லுடா. எங்கள் அண்ணாவை பற்றி பேசுறதுல தான்டா என்னோட ஜீவன் இருக்கு. அவருடைய நினைப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ராத்திரி எங்கே படுத்துண்டார் ராமன்னா? என்ன சாப்பிட்டார்? குவாவசத்ராத்ரிம் கொசீதா கொச்ச லக்ஷ்மணஹா. ராமன் எங்கே இருந்தார்? லக்ஷ்மணன் எங்கே இருந்தார்? சீதை எங்கே படுத்துண்டால்? எங்கே எந்த இடத்துல படுத்துண்டால் அதை எனக்கு காட்டி, என்ன சாப்பிட்டால்? கிம்புக்த்வா குஹசம்சமே. உடனே குஹன் சொல்றார், சோப்ரவீத் பரதம் ஹிருஷ்டா நிஷாதாதிபதிர் குஹா எத்விதம் பிரதிபேதேச்சே ராமே பிரிய ஹிதே திதௌ. ராமனுக்கு எப்போதும் ஹிதத்தை செய்யக்கூடிய பிரியஹிதே அப்பேற்பட்ட பரதன் கேட்டதும் உடனே குஹன் சொல்ல ஆரம்பிச்சார், அன்னமுச்சாவச்சன் பக்ஷாஹ பலானி விவிதானி ச. உயர்ந்த பக்ஷணங்களும் போஜ்யங்களும், பக்ஷ்யம் போஜ்யம் பேயம் லேஹ்யம் அப்படின்னு சதுர்விதமான அன்னம் இருக்கு. அதோட பழங்களும் விதவிதமாய் நான் எடுத்துன்னு வந்தேன். ராமாயாபியவஹாரார்த்தம் பகுஜோபகிருதம் மயா. நானே போய் எடுத்துன்னு வந்தேன் சபரிய போல. தத் சர்வம் சமனுஜ்ஞாசீது ராமஹா சத்ய பராக்கிரமஹான். வீண் போகாத பராக்கிரமமுடையதான அந்த ஸ்ரீராமர் க்ஷத்ரிய தர்மத்தை அனுசரித்து, குஹா நாங்கள்லாம் கொடுக்கணுமே தவிர வாங்கிக்க கூடாதுரா யார்கிட்டேருந்தும். நஹி தத் பிரத்யகிருஹாத் சே க்ஷத்ரதர்ம மனுஸ்மரன்னே நஹ்யஸ்மாபிஹி பிரதிகிராஹ்யம் சகே தேயம் து சர்வதா. ஹே சகே, க்ஷத்ரியாளுக்கு உள்ள தர்மம் விசேஷா எனக்குள்ள தர்மம். விசேஷதா ராமனுக்கு தத்யாம் ந பிரதிகிருஹீயாதுன்னார் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சீதையும். ராமனுக்கு கொடுக்க தான் தெரியுமே தவிர வாங்கிக்க தெரியாதுடான்னா. ஒருத்தர்கிட்ட ஒன்று கேட்டார் வாங்கிண்டாருங்கிறது ராமன்கிட்ட கிடையாதான். யாராருக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து இவர் கொடுப்பாராம். தத்யாம் ந பிரதிகிருஹீயாதுன்னா அது இயற்கையாகவே க்ஷத்ரியாளுக்குடையதான தர்மம், விசேஷமாய் ராமனுக்கு. நஹ்யஸ்மாபிஹி பிரதிகிராஹ்யம் சகே தேயம் து சர்வதா. சகே, நீ இவ்வளோ பிரியமாக எல்லாம் கொண்டு தரே, ஆனால் நாங்கள் தான் கொடுக்கணும், வாங்கிக்க கூடாதப்பா. இதி தேன வயம் ராஜன்னி அனுநீதா மகாத்மனா. இப்படி சொல்லி நான் கொடுத்தது எல்லாத்தையும் தவிர்த்துட்டார் பரதா. குஹன் சொல்றார் பரதனிடத்துல. பின்ன அப்புறம் என்ன சாப்பிட்டார்? என்னென்னால் லக்ஷ்மணன் போய் கங்கா ஜலம் எடுத்துன்னு வந்தார் மரவுருவியில. லக்ஷ்மணேன யதானீதம் பீத்வா வாரி மகாயசாஹ. நம்பரா துணியில நிறைய ஜலம் எடுத்துன்னு வந்தார். அந்த ஜலத்தை ஒண்டிதான் சாப்பிட்டார் அவரும் சீதையுமாக. ஔபவாஸ்யம் ததாகார்ஷீது ராகவஹா சஹசீதையா. தீர்த்தம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு உபவாசம் இருந்துட்டான். இந்த உபவாசம்ங்கிற சொல்லலாம் ராமாயண காலத்திலேயே இருக்கு பாருங்க. ராமரே இப்படி இருந்தார்னு குஹன் சொல்றார். ஔபவாஸ்யம் ததாகார்ஷீது ராகவஹா சஹசீதையா ததஸ்து ஜலசேஷேனே லக்ஷ்மணோப்யகரோத்ததா. ராமர் சாப்பிட்டு சீதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா லக்ஷ்மணரும் அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டார். சாப்பிட்டுட்டு மௌனமாகவே இருந்தார். தீர்த்தக்கரைக்கெல்லாம் போனால் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருக்காள். பகவானை தியானம் பண்ணிண்டு மகாமந்திரங்களை ஜபிச்சுண்டு, அதுவும் காயத்ரி முதலிய மந்திரங்கள் ஜபிக்கிறதே வாக்கியதான்னு விட்டார் கௌதமர்.
மௌனம் தான் ரொம்ப முக்கியம். மந்திர ஜபம் பண்ணுறதே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம போராத காலம் ஏதானு பூஜை பண்ணுறோம், பாராயணம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோன்னா தான் பேசாதவாள்லாம் வருவா பேசுறதுக்கு. கேட்காத கேள்வியெல்லாம் கேட்பாள், பதில் சொல்லலைன்னா விடமாட்டாள் நம்மளை. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் நம்ம பண்ணுறது உயர்ந்த புண்ணிய காரியம், அதுக்கு விக்னம் வருது. ஸ்ரேயாம்சி பகு விக்னானின்னு நல்ல காரியம் பண்ணாதான் விக்னம் வரும். அதே மணிக்கணக்காக டிவி பார்த்துட்டு இருந்தால் வந்து பேச மாட்டா, பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் தான் வந்து பேசுவாள், பூஜை பண்ணாதான் வந்து கேள்வி கேட்பாள், மகாமந்திரங்களை ஜபிச்சா பேச்சு. ஏன்னா கலியோனோ ஏதாவது ஒரு விக்னம் பண்ணிகிட்டே இருப்பான். தசைத்தே ஜபசத்ரவஹா அப்படின்னு சாஸ்திரம். 10 சத்ருக்களாம் ஜபத்துக்கு. யாராவது வந்து பேசுறது, ஜபம் பண்ண ஆரம்பித்தா உடனே கொட்டாயாக வரும், தூக்கினா தேவலைன்னு தோணும், படுத்துட்டா தேவலைன்னு தோணும், வேண்டாத நினைவெல்லாம் வரும். ஜபத்துக்கு 10 இடைஞ்சலாம், ஸ்நானத்துக்கு போகிறதுக்கு 100 இடைஞ்சலாம். ஸ்நானத்துக்கு போனோம்னு துண்டை கட்டின்னு பாத்ரூம் வரைக்கும் போயிடுவான், வாளியில் தண்ணீர் போயிடுவான், வெளில வந்துடுவான், தலைவோர காரியம் மாதிரி விழுந்துடுச்சுன்னு வருவான். ஏதோ குளிச்சுட்டு தான் வரானா கொண்டு இந்த அம்மா நினைப்பால் துண்டத்தோடையே வருவான். ஏதோ ஞாபகம் வந்ததும்பா, அப்புறம் 1 மணி 2 மணி துண்டத்தோடையே நிற்பான். ஸ்நானத்துக்கு போக 100 இடைஞ்சல் வரும், சாப்பிட்றதுக்கு 1000 இடைஞ்சல் வருவான். ஃபோன் பண்ணாதவாள்லாம் ஃபோன் பண்ணுவாள், வராதவாள்லாம் காலிங் பில் வந்து அடிப்பாள், சாப்பிடாட்டில் கை வச்சா 1000 இடைஞ்சல் வருமா. இது மாதிரி ராமாயணம் கேட்க வரணுமானால் கோடி இடைஞ்சல் வருமா, கோடி இடைஞ்சல் வருமா. ஒரு 10 வார்த்தை ராமாயணம் கேட்போம்னால் எத்தனை விக்னம் இருக்கோ எல்லாம் வரும். அத்தனையும் தாண்டி தான் வந்து சொல்லணும், கேட்கணும். கோட்டிம் தெத்வா ஹரிம் ஸ்மரேது அப்படின்னு விட்டா ரிஷிகள்லாம் ரொம்ப அனுபவத்தோட கோடி பேருக்கு ஆப்டாரா போல சொல்லி வச்சிருக்கா. இது ஏதோ ஒருத்தர் 2 பேருக்குள்ள அனுபவம் இல்லை, கோட்டிக்கணக்கான பேருக்கு கிடைக்கக்கூடியதான அனுபவம். லக்ஷ்மணேன யதா நீதம் பீத்வா வாரி மகாயசாஹ ஔபவாஸ்யம் ததா காரிஷீஹி ராகவஹ சஹ சீதயா ததஸ்து ஜலசேஷேன லக்ஷ்மணோப்யகரோத்ததா பாக்யதாஸ்தே த்ரயஸ் சந்தியாம் உபாசத சமாஹிதாக. கேட்குறதா? சந்தியா காலம் வந்துதான் கங்கையில் அர்க்கியங்கள்லாம் விட்டுட்டு மௌனமாக காயத்ரி ஜபிச்சால் பிராத்தாக்கள்னு வால்மீகி சொல்கிறார். சொத்து போய் ஜட போட்டுண்டு மரவுருவி கட்டிண்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே அனுஷ்டானத்தை விடலையான், தெய்வோபாசனையும் விடலையா. பாக்யதா தே த்ரயா சந்தியாம் உபாசத சமாஹிதாக. சந்தியா காலத்திலே காயத்ரியை ஜபிச்சு பரபிரம்மத்தை தியானம் பண்ணினால் தீர்த்தம் மாத்திரம் சாப்பிட்டுண்டு அஸ்தமனமாச்சு உடனே சயனத்துக்கு ஆயிட்டா. புல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு தர்பையெல்லாம் போட்டு அவருக்கு ஒரு சயனம் கல்பிக்கப்பட்டது. சௌமித்ரிஸ்து ததः பశ్చాத் அகரோத் ஸ்வாஸ்தரம் சுபம் ஸ்வயமானீய பரிஹிம்ஷி க்ஷிப்ரம் ராகவ காரணாதி. தர்பையெல்லாம் கொண்டு வந்து தர்பாசனத்தில் உட்காரணும், தர்பையிலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனாலே தர்பையெல்லாம் கொண்டு வந்து பரத்தப்பட்டது. ராமனும் சீதையும் அதில் படுத்திருந்தாள். சௌமித்ரிஸ்து ததः பశ్చాத் அகரோத் ஸ்வாஸ்தரம் சுபம் தஸ்மின் சமாவிஷத் ராமஹ ஸ்வாஸ்தரே சஹ சீதையா. ராமனும் சீதையும் அதில் போய் உட்கார, ஒரு திண்ணை போல மரத்தடியில் இருந்தது, அதில் தர்பை பறிக்கப்பட்டிருந்தது. அதில் போய் ராமனும் சீதையும் படுத்துக்கிறதுக்காக முதல்ல போய் உட்கார்ந்துண்டாள். படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால அலம்பணம் சாஸ்திரம். அதனால லக்ஷ்மணன் ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்துன்னு வந்து ராமனுக்கும் சீதைக்கும் கால அலம்பி, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கால அலம்பணம், படுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் கால அலம்பணம் சாஸ்திரம். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கால அலம்பினால் காலை தொடச்சின்னு சாப்பிட உட்காரக்கூடாது, அந்த ஈரக்காலோடையே சாப்பிடணும், ஈரக்காலோடையே சாப்பிடணும். படுத்துக்கிறதே கால அலம்பினோமானால் காலை தொடச்சுன்னுட்டு படுத்துக்கணும், ஈரக்காலோடு படுத்துக்க கூடாது. இதெல்லாம் வந்து சிஷ்டாச்சாரத்தில். அதனால லக்ஷ்மணன் வந்து காலை ராமனுக்கும் சீதைக்கும் அலம்பி விட்டுட்டு தன்னோட மேல் துண்டாலே அந்த காலை தொடச்சி விட்டு சௌமித்ரிஸ்து ததः பశ్చాத் அகரோத் ஸ்வாஸ்தரம் சுபம் ஸ்வயமானீய பரிஹிம்ஷி க்ஷிப்ரம் ராகவ காரணாதி தஸ்மின் சமாவிஷத் ராமஹ ஸ்வாஸ்தரே சஹ சீதயா பிரக்ஷால்ய ச தயோஃ பாதோ வ்யபாக்ராமத் ச லக்ஷ்மணஹ. ராமனுக்கும் சீதைக்கும் கால் அலம்பி விட்டாராம் லக்ஷ்மணன். என்ன பக்தி, என்ன கூட பிறந்தவர் தானே, இன்னும் பைசாவுக்கு 10 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவர் இல்லை, தாசன் இல்லை. ராமனுக்கு என்ன மதிப்பு உண்டோ அயோத்தியில் அதே மதிப்பு லக்ஷ்மணருக்கும் உண்டு. தசரதருடைய புத்திரன் தான், அவரும் சக்கரவர்த்தி குமாரன் தான், ரகுவம்சத்தில் வந்தவர் தான். ஆனாலும் ராமனிடத்தில் அப்படி ஒரு பக்தி.
லக்ஷ்மணருக்கு இதுக்குதான் நைசர்கிகீரத்தின்னு பேர். பாகவதம் சொல்றது சில பேர்கிட்ட ஆச்சாரியன்ட்ட அது போல பக்தி வரும். இங்கே லக்ஷ்மணருக்கு ராமன் நாட்டை அப்படி ஒரு பக்தி வந்திருக்கு. பரமாச்சாரியால் மாதிரி மகான்கள் மாதிரி உள்ள வாழ்க்கை சில பேர் அப்படி சில பேர்கிட்ட பக்தி வரும், சில பேருக்கு பக்தி வரும். இதெல்லாம் ஜென்மாந்தர வாசனைன்னு விட்டா. ஏதோ இந்த ஜென்ம சம்பந்தம் இல்லை. ஏன்னு கேட்டால் தெரியாது. என்னமோ எனக்கு அவர்கிட்ட என்ன அறியாத ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவாள். அது இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லை, ஜென்மாந்தர சம்பந்தம். அதுவும் குரு சிஷ்ய சம்பந்தம்ங்கிறது பித்ருபுத்திர சம்பந்தம் போலேங்கிறது பாகவதம். 100,000 பிதா மாதாக்கு சமமா ஆச்சாரியன்கிறவன். அந்த சம்பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடரக்கூடியதான். அதை நைசர்கிகீரதி அப்படிங்கிறது பிரகலாத சரித்திரத்தில் போய் பாகவதம். அதுபோல லக்ஷ்மணருக்கு ராமனையும் சீதையும் காலலம்பி தன்னோட மேல் உத்தரியத்தால் தொடச்சு விட்டு பிரக்ஷால்ய ச தயோஃ பாதோ யபாக்ராமத்ஸ லக்ஷ்மணः ஏ தத்து திங்குதி மூலம் இதமேவ ச தத்ருணம் யஸ்மின் ராமஸ்ச சீதா சே ராத்திரிம் தாம் சைதா உபோ. தோ இங்குதி விருட்சம் இருக்கே, இங்குதி மரம்னு ஒரு மரம், வேப்பம் புண்ணாக்கு போல ஒரு மரம். அது இங்குதி மூலமிதம் ஏ ததிங்குதி மூலம் இதமேவ ச தத்ருணம் ஏதத்து திங்குதி மூலம் யஸ்மின் ராமஸ்ச சீதா சே ராத்திரிம் தா சைதா உபௌ. இந்த இடத்துல தான் படுத்துண்டாள்னு சொல்ல. நியம்ய பிருஷ்டே துததாங்குளித்ரவாஞ்சரைஹி சுபூர்ணா விஷுதீவரம் தவஹ மஹத்தனுஹு சத்யமுபோஹ்ய லக்ஷ்மணः நிஷாமதிஷ்டத் பரிதோஸ்ய கேவலம் ததஸ்வஹம் சோத்தம சாபபானத்ருக் ஸ்திதோபவம் தத்ர ச யத்ர லக்ஷ்மணः அதந்திரிபிர்ஞாதிபிராத்த கார்முகைஹி மகேந்திரகல்பம் பரிபாலயம்ஸ்ததா. பரந்தபா இங்கே லக்ஷ்மணரை சொல்றது இந்த ஸ்லோகம். சத்ருக்களே பரிதவிக்க பண்ணக்கூடியதான அந்த லக்ஷ்மண சுவாமி பானங்கள்லாம் நிறைஞ்சதான அம்பரா துணியை தோல்ல கட்டிண்டு ராமனும் சீதையும் படுத்துன்றதும் செத்த பாத சேவை பண்ணிவிட்டு அந்த இங்குதி விருட்சத்தில் அவ படுத்துட்டு இருக்காளானா பக்கத்திலேயே இன்னொரு விருட்சத்தினுடைய வாசல் போல அந்த இடத்துல கையில ஊழின கோதண்டத்தோட நியம்ய பிருஷ்டே துததாங்குளித்ரவாணி சரைஹி சுபூர்ணா விஷுதி பரம் தபஹ. தனுஷ சஜ்ஜமாக நான கட்டிண்டு கையில பானத்தோட கூட எந்த மிருகங்களும் வந்து தீர்த்த கரையா இருக்கேன்னு ராமனையோ சீதையோ வந்து அண்டுடாம இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையா முன்னாடியே ஆயுதத்தை சன்னத்தமாக வச்சிருந்து ஆயுதம் அந்த வில் அம்பு பழகிறவால் கையில ஒரு கிளவுஸ் போட்டுப்பாலாம். ராமாயணம் சொல்ற இன்னைக்கும் இந்த ஒலிம்பிக்ல எல்லாம் பார்த்தோமானா தோளால ஆன ஒரு கிளவுஸ் போட்டுட்டார் லக்ஷ்மணர்னு இருக்கு. இவாளும் பார்த்தா போனா போட்டுக்கிறான். இன்னைக்கு இருக்கிறத ஏன் சொல்றேன்னா அன்னைக்கே இருந்திருக்கு ராமாயணத்திலேங்கிறதுக்காக சொல்றேன். மஹத்தனுஹு சத்யமுபோஹ்ய லக்ஷ்மணः நிஷாமதிஷ்டத் பரிதோஸ்ய கேவலம் ததாங்குளித்ரவாஞ்சரைஹி. கையில அந்த விரலுக்கெல்லாம் கிளவுஸாம், கை உள்ளங்கைக்கெல்லாம் கிளவுஸாம், தோளால ஆன அந்த இதை போட்டுண்டு ராமனுக்கு காவலாக விடிய விடிய லக்ஷ்மணன் நின்று இருந்தார். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் தூங்குன்னு, அவர் தூங்கல. அதனால நாங்களும் அவரோட கூட அவர் முழிச்சுட்டு இருக்காரேன்னு நானும் என்னோட பரிவாரங்களும் நாங்களும் எங்க கையில உள்ள வில்லம்ப வேடுவர்கள் தானே வா. ததஸ்வஹம் சோத்தம சாபபானத்ருக் ஸ்திதோபவம் தத்ர ச யத்ர லக்ஷ்மணः. நாங்களும் லக்ஷ்மணனோட கூட துணையாக ராமன்னாவும் சீதையும் சயனிச்சுருக்காளே, நம்மளும் அவளுக்கு சகாயமா இருப்போம் லக்ஷ்மணனுக்குன்னு அதந்திரிபிஹி ஞாதிபிராப்த கார்முகைஹி மகேந்திர கல்பம் பரிபாலயம்ஸ்ததா. இந்திரனுக்கு ஒப்பான அந்த ஸ்ரீராமனை லக்ஷ்மணனோட கூட மகாலட்சுமி போல உள்ள சீதையோட படுத்துட்டு இருக்கிற அந்த ராமனை லக்ஷ்மணனும் கையில கோதண்டமும் பானமும் வச்சுட்டு காத்தால் நாங்களும் அவரோட கூட சேர்ந்து காத்தோம் அப்படின்னு அயோத்தியா காண்டம் 87வது சர்க்கம் இதோட முடிகிறது. தச்சுத்வா நிபுணம் சர்வம் பரதா சஹ மந்திரிபிஹி இங்குதி மூலமாகம்யே ராமசையாம் அவேக்ஷ்யதாம். அந்த மரத்தடியை காட்டுன்னு உடனே பரதன் கேட்க சத்ருக்னனோட கூட அங்கே வரா, முகன் காமிக்கிறார்.
மந்திரிமார்களோட கூட அப்ரவீத் ஜனனி சர்வா இஹதேன மகாத்மனா சர்வரீ சைதா பூமா இதமஸ்ய விமர்திதம். இங்கேதான் படுத்துட்டார். இதோ பாருங்கோ அவர் படுத்துட்ட சூழல்லாம் இருக்கு. இங்கே இதோ ராமர் இங்கேதான் படுத்துட்டார், பக்கத்துல சீதை இந்த தரையில தான் படுத்துட்டாள்னு சொல்லேன். மகாபாக குலீனேனே மகாபாகேன தீமதா ஜாதோ தசரதே நூர்வியாம் நராமஹா சொத்துமருக. ஆஹா, ராமன் இப்படி படுக்க கூடாது. ராமன் இப்படி படுக்கிறதுக்காக அருகன் இல்லையே. அவன் சூரியகுல திலகனாச்சே, சக்கரவர்த்தியார் தசரதருடைய புத்திரனாச்சே. இப்படி ஒரு காலம் நேர்ந்ததே ராமனுக்கு அப்படின்னு பரதன் ரொம்ப தாபப்பட்டார். மகாபாக குலீனேனே மகாபாகேன தீமதா. அவர் உபாசிக்கிறவாளுக்கெல்லாம் எல்லா பாக்கியத்தையும் தரவராச்சே. ராமனை ஆராதிக்கிறவாளுக்கு என்ன குறை வரும்? தாதாரம் சர்வசம்பதா லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம்னு மகாபாகேன தீமதா. மகாஞானியாச்சே அவர். எல்லாத்துக்கும் மேல 60,000 வருஷம் ரங்கநாதன் ஆராதிச்ச தசரதருடைய பிள்ளையாச்சு. ஜாதோ தசரதே நோர்வியாம். அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி எல்லாம் பண்ணி மகாக்கிருத்துக்கெல்லாம் பண்ணி ரங்கநாதன் ஆராதிச்ச தசரதருடைய புத்திரனாச்சே இவர். நராமஹா ஸ்வப்துமருஹதி. ராமன் இப்படி படுத்துக்கிறதுக்கு ஒரு நாளும் அருகன் இல்லை அப்படின்னு ராமன் அங்க அயோத்தியில எப்படி படுத்துட்டு இருப்பார் அப்படின்னு பல ஸ்லோகங்கள்ல உடனே அதை நினைக்கிறார். இப்படி தரையை காமிச்சுட்டானே கங்கை கரையில ஒரு மரத்தடியில ராமரை இப்படி படுக்கிறவரா? அயோத்தியில எப்படி படுத்துட்டு இருப்பார் அவர்? உயர்ந்த சொர்ண மஞ்சத்திலே, உயர்ந்த உபரிகையில, தந்த கட்டில, ரத்னங்கள் இழைச்சதானே விரிப்புகள் உடையதானே மெத்தையில, வாத்திய கோஷங்கள்லாம் கேட்க, கீதம் நிருத்தியங்கள்லாம் கேட்க, சுகந்தங்கள்லாம் மணக்க, சத்திரசாமரங்கள் போட 100 கணக்கான பேர் கைங்கரியம் பண்ண சீதையோடு அங்க சயனிக்கிறவராச்சு. அஜினோத்தர சம்ஸ்தீர்ணே வராஸ்தரண சஞ்சயே சயித்வா புருஷம் வியாக்ரஹம் கதம் சேதே மஹீதலே பிராசாதாக்ர விமானேஷு பலபீஷு ச சர்வதா ஹைமராஜத பூமேஷு வராஸ்தரணசாலிஷு புஷ்பசஞ்சய சித்ரேஷு சந்தனாகரு கந்திஷு பாண்டூராப்ர பிரகாசேஷு சுகசங்கருதேஷு ஜே பிராசாத வரவரியேஷு கீதவத்சு சுகந்திஷு உஷித்வா மேருகல்பேஷு கிருத காஞ்சன भित्तिषु गीतवादित्र निर्घोषी वराभरण निस्वनैः मृदंगवर शब्दैश्चे सततं प्रतिबोधितः बन्दिभिः वन्दितः काले बहुभिः सूतमागधैः गाथाभिरनुरूपाभिः स्तुतिभिश्च परं तपः. அயோத்தியில் எப்படி இருந்தார்ங்கிறத வர்ணிக்கிறார். அப்பேற்பட்டவர் ராமன் இங்கே வந்து படுத்துக்கிறதா, இந்த தரையில் படுத்துக்கிறதா? என்னால் நம்ப முடியலையே. நான் காண்றது சொப்பனமா இல்லை நிஜமா? நான் ஏதாவது தூங்கி கனவு கண்டு இருக்கிற காலத்திலே ராமன் மரத்தடியில் படுத்துட்டார்னு குஹன் போல யாரோ வந்து சொல்றா போல கனவு காண்றேன்னா அஸ்ரத்தேயம் இதம் லோகே நசத்தியம் பிரதிபாதி மே முஹ்யதே கலு மே பாவஹா ஸ்வப்னோயமிதி மே மதிஹி. நான் நினைக்கிறேன் தெய்வத்தை காட்டிலும் காலம் கொள்ளாததுன்னு நினைக்கிறேன். நூனம் தெய்வத்தம் கிஞ்சித்து காலேன பலவத்தரம். தெய்வத்தை விட பலையசு காலம். அதனாலதான் காலம் கொள்ளாதே, ஜாக்கிரதையா. இன்னைக்கு நன்னா இருக்கும்னு ஆடாதே, காலம் என்ன பண்ணும்னு தெரியாது. ஒரு நிமிஷமா பெரட்டி எரிஞ்சிடும் வருங்க, ஒரு நிமிஷமா சத்தம் போட்டுன்னு போறது. 1 மணி முன்னாடி எப்படி இருப்போம்னு நினைப்பாளா? இது மாதிரி வாகனத்துல போவோம்னு. எல்லாரும் கார்ல போறோம், இதே ரோட்ல 2 வீலர்ல போறோம். திடீர்னு ஏதாவது இது மாதிரி ஒரு சத்தம் கேட்கறது, அதுலயும் போறா. ஆனா பகவான் நம்மளை சௌக்கியமா 2 வீலர்லயும் கார்லயும் போறா போல, இதே ரோட்ல தானே அந்த வண்டியும் போறது, அதுல போகாத இதுல போறா போல வச்சிருக்காரே. பகவானுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அது மாதிரி வண்டியில போகாதே, கார்ல போறா போலையும். பஸ்ல போனா கூட தப்பு இல்லைங்கிறேன். பஸ்ல போனாலும் அதுக்காக என்ன குறைச்சல? அதுல போறதுக்கு எவ்வளவு தேவையில்லை, பஸ்ல கூட்டத்துல நின்று போறது. பகவான் எப்போதும் அனுகூலமாக இருக்கணும், காலமும் அனுகூலமாக இருக்கணும். வேதத்துல போய் காலனே ஈஸ்வரன் ஒரு பிரஷ்னம் முழுக்க அருண பிரஷ்னம் சொல்லிடுது. காலனே ஈஸ்வரன். நூனம் தெய்வதம் கிஞ்சித் காலேன பலவத்தரம் எத்திர தாசரதி ராமஹா பூமாவேவ சைதி சஹா. ராமனுக்கு இப்படி ஒரு காலமா? சக்கரவர்த்தியோட பிள்ளைக்கு தரையில படுக்கிற காலமா? அதுவும் அந்த ரங்கநாயகி அந்த சீதைக்கு இப்படி ஒரு காலம் வந்ததே. விதேகராஜஸ்ய சுதா சீதா ச பிரியதர்சனா தயிதா சயிதா பூமோ ஸ்னுஷா தசரதஸ்ய ஜே. மிதிலாதிபதியான ஜனக மகாராஜனுடைய புத்திரியாச்சே.
சக்கரவர்த்தியார் தசரதரோட மாட்டு பெண்ணாச்சே, அவள் மகாலட்சுமியாச்சே. அவள் பார்வைப்பட்டாலே நம்மளுடைய தாரித்திரங்கள்லாம் போயிடுமே. பிரிய தரிசனா யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாமஹமேஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹ. ஸ்ரீஸ்துதியிலே தேசிகன் சொல்றா, எவளுடைய பார்வை எங்க பட்டுதோ அவ அந்த இடங்கள்லாம் இந்திரபுரியா ஆறுதான், குபேரபுரியா ஆறுதான், பிரம்மப்பட்டங்கள்லாம் கிடைக்கிறதா. எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே, ரங்கநாயகியோட கடைக்கன்பட்ட இடங்கள்லாம் குபேரபுரியா ஆயிடுறதான். அப்பேற்பட்ட அந்த சீதைக்கு இப்படி ஒரு கஷ்டமா? விதேகராஜஸ்ய சுதா சீதா ச பிரிய தரிசனா தயிதா சயிதா பூமோ துஷா தசரதஸ்ய இயம் சய்யாமோ பிராதுஹு இதம் ஹி பரிவர்த்தனம் ஸ்தண்டிலே கடினே சர்வம் காத்ரைஹி விமிருதிதம் திருணம். அவர் இங்க படுத்துட்டார்னு எனக்கு தெரியறது. எப்படி தெரியறதுனால், ராமனால படுக்கப்பட்டு அந்த தர்பை எல்லாம் பிரஸ் ஆயிருக்கான். அந்த பிரஸ் ஆனது அப்படியே மோல்டு பண்ணா போல இருக்கான். இது ராமன் படுத்துட்ட இடம்னு காமிக்கிறதா. அதோட கூட சீதை போட்டுண்ட ஆபரணங்களுடைய அச்செல்லாம் விழுந்திருக்கான் அந்த மண்ணுல. மண்யே சாபரணா சுப்தா சீதாஸ்மி சயனே சுபே தத்ர தத்ர ஹி திருஷ்யந்தே சக்தாஹா கனகபிந்தவஹ. அங்கங்க அப்படி கொஞ்சம் சிந்தியும் இருக்கான். அதோட இல்லை, பட்டு கட்டின்னு இருக்கிற சீதையோட அந்த பட்டு நூட்கள்லாம் இந்த தர்பாசனத்துல படர்ந்து இருக்கான். உத்தரீயமிஹாசக்தம் சுவ்யக்தம் சீதையா தயா ததாஹ்யேதே பிரகாசந்தே சக்தாஹா கௌசேய தம் தவஹா. கௌசேயம்னா பட்டு. அப்போ சீதை பட்டாடையோட தான் வனவாசம் பேர்கால்னு தெரியறது. பல இடங்கள்ல அது தெரியறது. ராமனும் லக்ஷ்மணனும் தான் இந்த வனவாசமே தவிர, அந்த வேஷமே தவிர, சீதை பட்டாடையோட தான் வந்திருக்கா. அந்த பட்டு வஸ்திரத்திலேருந்து எப்போதுமே பட்டு வஸ்திரத்துல நூல் பிரிஞ்சுட்டே இருக்கும். இப்போதானே போராடிக்கிற பழக்கங்கள்லாம் வந்திருக்கு. அதுல முடிச்செல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கா. பொதுவாக பட்டு நெஞ்சாலே அதுலேருந்து நூல் வந்துட்டே இருக்கும். அது நஞ்சு வீணா போற வரையும் நூல் விட்டுட்டே இருக்கும். அது அதுபோல சீதை படுத்துட்ட இடத்துல அந்த தர்பாசனத்துல அந்த பட்டு நூல்லாம் இருக்கான் சீதையோட வஸ்திரத்திலேருந்து. ததாஹ்யேதே பிரகாசம் தே சக்தா கௌசேய தந்தவஹ. இத்தனைக்கும் காரணம் யாரு தெரியுமா? சத்ருக்னா பாபி நாவத்தம் பிறந்தது தாண்டா. கடைசியில பரதன் அப்படி சொல்லி முடிச்சுக்கிறா. மன்யே பர்த்து சுகாசையா ஏன பாலா தபஸ்வினி சுகுமாரி சதி துக்கம் நவிஜானாதி மைதலி ஹாஹதோஸ்மி ரிஷம்சோகம் யத் சபாரிய கிருதே மமாம். ரங்கநாயகி போல உள்ள சீதாலட்சுமியோட ரங்கநாதனான ராமன் இப்படி வந்து மரத்தடியில தரையில படுத்துட்டு இருந்தானால், லக்ஷ்மணா நான் வீணா போயிட்டேன்டா, என் நிமித்தமா தானடா கைகை வரன் கேட்டு ராமனுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டா. என் பேரை சொல்லி சொல்லிதானே இப்படி ஒரு கலசலை கொண்டு விட்டுவிட்டாள் கைகை. ஹாஹதோஸ்மின் ரிஷம்சோகம் யத் சபாரிய குதோ மம ஈதிருஷிம் ராகவஸ்யாம் அபிஷேதே ஹ்யநாதவதி. இப்படியெல்லாம் பரதன் அழுதார் அப்படிங்கிற ரொம்ப மங்களமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். ராமனிடத்துல மேல மேல பக்தியை விருத்தி பண்ணக்கூடியதானே அழகான சரித்திரம். உடனே பரதன் சொல்றார், இனிமே நானும் இது போல தரையில தான் படுப்பேன், தர்பாசனத்துல தான் இருப்பேன், ஜடை அவரை போல நானும் போட்டுப்பேன், குஹா எனக்கும் ஆலம்பால கொண்டா, நானும் சத்ருக்னனும் ஜடை தரிச்சுக்கிறோம்னு நாங்களும் மரவுருவை கட்டிக்கிறோம், நானும் வந்து வனவாசம் தான் இனிமே இருக்க போறேன், அவராட்டம் தரையில தான் படுத்துக்க போறேன். ராமனை அயோத்திக்கு அமைச்சு அங்கே பட்டாபிஷேகம் பண்ண சொல்லிட்டு நான் இங்கே தரையில் சத்ருக்னனோட வனவாசம் இருக்க போகிறேன் 14 வருஷம். இந்த ஒரு நாள் ராமன் இப்படி படுத்துன்றதுக்கு கெங்கக்கரையில் 14 வருஷம் நானும் தரையில் படுத்துட்டு மரவுருவி கட்டிட்டு ஜடை போட்டுண்டு வன்னிய விருத்தியை மேற்கொண்டாதான் இதுக்கு பிராயஷ்சித்தம் ஆகும் அப்படின்னு பரதன் இப்படி எல்லாம் சபதம் பண்ணினார் அப்படிங்கிற அழகான சரித்திரம். மேலே நாளைக்கு அவர் ஜடை தரிச்சுக்கிறதும் பரத்வாஜாசிரமம் போகிற கதைகளும் ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பாலான் ஸ்வகீயாம் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே நாராயண 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 பிரபு
भूतवातादि समस्त रोग प्रणाशकर्त्रे मुनिवंदिताय प्रभाकरेन्द्वग्नि विलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय। महादेव 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 महादेव। हर नमः पार्वतीपतये। जानकीकान्तस्मरणं सद्गुरु आञ्जनेय